الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழும் இந்த காலகட்டத்திலே குடும்ப அமைப்பு, குடும்பம் என்பது வேறொரு விதமான பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு புறக்காரணிகளும் அகக்காரணிகளும் காரணமாக இருக்கின்றன. என்னுடைய சிறு பிராயத்திலே சிறுவனாக இருந்தபோது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு இருந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கும் இப்போ இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்புக்கும் வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம் இருக்குது இல்லையா? கடந்த வயதான மனிதர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், என்னை மாதிரி ஒரு 60 வயது தாண்டியவர்களை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க இந்த குடும்ப அமைப்பில் எத்தனை விதமான மாற்றங்களை தாண்டி இன்றைக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, விளங்கும். ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், இஸ்லாத்திலே குடும்ப அமைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயமே முஸ்லிம்களுக்கு அதிகமாக புரியறதில்லை. குடும்ப அமைப்புங்கிறது நம்ம உருவாக்கிக்கிற ஒன்று தான். ஒரு குடும்ப கட்டமைப்புங்கிறது நம்ம உருவாக்கிற ஒன்று தான். நம்ம மனம் போல வாழக்கூடிய வாழ்க்கை முறை தான். தனி மனித ஒழுக்கம், அதை பற்றி தான் இறைவன் கேள்வி கேட்பான். குடும்ப அமைப்பில் ஏதோ சில கொடுக்கல் வாங்கல், சில உரிமைகள், இது பற்றி தான் அதிகமாக பேசப்படுதும் கூட. பெண்ணுடைய உரிமை என்ன, ஆணுடைய உரிமை என்ன, குழந்தைகளுடைய உரிமை என்ன, என்ன கொடுக்கணும், இப்படி தான் பேசப்படுதே ஒழிய ஒரு குடும்ப கட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்லாத்துலன்னு சொன்னால், நான் வாசித்து காண்பித்த இந்த வசனங்கள், சூரத்து நிசால வரக்கூடிய வசனங்கள், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்த அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இல்லையா? வத்தகுல்லாஹ் அல்லதீ முன்னாடி நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அதிலிருந்து ஆண்கள் பெண்களை எல்லாம் இந்த பூமியில பரவச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதீ தஸாஅலுன பிஹி, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனை கொண்டுதான் நீங்கள் கொடுத்து பெறுகிறீர்கள். நீங்கள் அவனை கொண்டு தான் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய உறவு முறைகள் எல்லாமே அவனை வைத்து தான் என்ன செய்கிறோம், பேணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆரம்பத்தில் படைக்கப்பட்டது ஒரு மனிதர் தான். அவரும் களிமண்ணால் படைக்கப்பட்டவர். அதற்கு அடுத்து படைக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கை துணை தான். அவருக்கு வேற சாய்ஸே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நமக்கு 4 வரையிலும் திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு மனைவி இறந்து விட்டால் இன்னொரு மனைவியை திருமணம் செய்யலாம், கணவன் இருந்து விட்டால் இன்னொரு கணவனை திருமணம் செய்யலாம் இல்லையா? ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அவர்களுக்காக ஹவ்வா அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஹவ்வா அவர்களுக்கு ஆதமை தவிர வேறு கணவன் இல்லை. ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கை. அதற்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல்கி பெருகி ஆண்கள் பெண்களை பரவ செய்யும் போது ஒரு காலகட்டத்தில் குடும்ப அமைப்புன்னு வருது.
இந்த ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில இந்த மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக கொடுக்கல் வாங்கல், அவர்கள் பேச்சு, உறவு முறைகள், பரிமாற்றங்கள் எல்லாமே அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் போதுதான் குடும்ப அமைப்புன்னு வருது. அந்த குடும்ப அமைப்பு எதை கொண்டு அமையுதுன்னு சொன்னா இரத்த பந்தங்களை கொண்டு அமையுது. இரத்த பந்தங்கள். தசாலனுபி வல் அரஹாம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க. ஒருவருக்கு கொடுத்து வாங்குறீங்க. வல் அரஹாம், ரஹமை பேணிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹக்கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமா இறைவன் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ரஹம்னா என்னன்னு சொன்னா இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகள், மகரமான உறவுகள். ஒரு குடும்பத்தில், ஒரு குடும்பம்னா யாரு? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களும் தாத்தா பாட்டி, இவங்களாம் ஒரு குடும்பங்கள். இவர்கள் எல்லோரும் மகரமான உறவுகள், இரத்த பந்தங்களாக இருக்கிறார்கள். இந்த இரத்த பந்தங்களை பற்றி சொல்லும்போது அரஹாம், ரஹம்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறான். ரஹம்ங்கிற வார்த்தை அல்லாஹுடைய பெயரான ரஹ்மான் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. அல்லாஹ் ரஹ்மான். ஏன் ரஹ்மான்? அந்த வார்த்தை அரபு மக்கள் வேற எந்த மனிதனுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. ரஹ்மான், ரஹீம் ரெண்டு வார்த்தை இருக்குது. ரஹீம்ங்கிற வார்த்தையை மனுஷனுக்கு பயன்படுத்துவது உண்டு அரபு மொழி வழக்கில் ஆரம்ப காலத்தில். என்ன ரஹீம்னு சொன்னால் கேட்டா கொடுக்கக்கூடியவர், எதை கேட்டாலும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சில வள்ளல்கள் இருந்த காலத்தினால அவர்களுக்கெல்லாம் ரஹீம்ன வார்த்தை இந்த மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. யாரு? அரபு மக்கள். ஆனால் ரஹ்மான்கிற வார்த்தை புழக்கத்தில் அதிகமாக இல்லை. ஆனால் அரபு மொழியில இருந்திருக்கு, அது அதிகமாக பயன்படுத்தப்படலை. அந்த வார்த்தையை குர்ஆன் தூசி தட்டி எடுத்து அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துது. அல்லாஹ் தான் ரஹ்மான். காரணம், எதையுமே கேட்காமல், எந்த வித எதிர்பார்ப்பும் முன்வைக்கப்படாமல் அவனுக்கு வாரி வழங்குவது, அருள் புரிவது. அவனுக்கு அருள் புரிவது கூட அவனுக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பான். யோசிச்சு பாருங்க, எத்தனை அருட்கொடைகள் நம்ம மீது வழங்கப்பட்டிருக்குது. நம்ம பிறக்கும் போது எனக்கு தாய் வேணும்னு கேட்டா பிறந்தோம், தாய் மடுவில் பால் வேணும்னு கேட்டா பிறந்தோம், எனக்கு அப்பா வேணும், அண்ணன் தங்கச்சி வேணும், எனக்கு குடும்பம் வேணும். எதுவுமே எனக்கு வெளியே வரும்போது எனக்கு காத்து வேணும்னு கூட எனக்கு கேட்க தோணலைங்க. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு எதுவுமே தெரியாம இருந்த போது கூட எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தான். இப்ப கூட இந்த நிமிடம் கூட என் உடம்பில எத்தனை செல்கள் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. என்னுடைய உடம்பை பற்றிய விவரம் கூட, முழு புள்ளி விவரமும் அல்லாட்ட தான் இருக்கு. இந்த செல்கள் கூட எப்படி இயங்குது எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு இருக்கேன் தாராளமா, ஆனா உடம்புல என்னோட செல்கள் எப்படி இயங்குது யாருக்காவது தெரியுமாங்க? இப்போ சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சுதான் இந்த செல்கள்ல சைட்டோபிளாசம் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஓ அப்படியா கேட்டுக்கிறோம். யாரு? நம்ம செல்களை பத்தி எவ்வளோ ஒருத்தர் சொல்றத ஓ அப்படியான்னு கேட்கிற நிலைமை தான் நமக்கு. ஆனா அந்த செல்களை கூட மிக அழகாக நேர்த்தியாக இயங்க செய்து, அதையும் பல்கி பெருக செய்து, பழைய செல்கள்லாம் போகும், புது செல்கள் உருவாகும். பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி உடம்புல ஓடிட்டு இருக்கு. அதை ஓட்டிட்டு இருக்கிறவன் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாருக்கு? நமக்கு மட்டுமா? அல்லாஹவே இல்லைன்னு சொல்லக்கூடியவனுக்கும், இணை வைப்பவர்களுக்கும், அக்கறை எல்லோருக்கும் அல்லாஹ் என்ன செய்றான்? அவன் கேட்காமலேயே இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துக்கிறான். அவங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறான், காதுகளை கொடுத்திருக்கிறான், பேசக்கூடிய வாயை கொடுத்திருக்கிறான், சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறான், உள்ள வாழக்கூடிய வகையில இந்த பூமியில அவனுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அல்லாஹ் தன்னுடைய படைப்பாக பார்க்கிறான். எல்லோருக்கும் என்ன செய்யறான்? வாரி வழங்குகிறான். கேட்காமலே வாரி வழங்குகிறான். அவர்கள் உணராமலே வாரி வழங்குகிறான். இப்பேற்பட்ட கொடை இருக்கு பாத்தீங்களா? அது எந்த மனுஷன்ட்டே கிடையாது. அதனால தான் ரஹ்மான்ங்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரமே பொருந்தும். இப்பேற்பட்ட அருளானவர் தான் ரஹ்மான்னு சொல்லுவாங்க. அதுல இருந்துதான் குடும்ப அமைப்பை உருவாக்கக்கூடிய இரத்த பந்தங்களை ரஹம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தும். வல்ல ரஹாம், ரஹமை பேணிக் கொள்ளுங்கள், இரத்த பந்தங்களை பேணிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுனா பெரிய விஷயம். அல்லாஹ் கண்காணிக்க தான் செய்யறான். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான், கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். நாளைக்கு எல்லாவற்றை பற்றி கேள்வி கேட்க தான் போறான். ஆனா அது வரல பிரச்சனை. இது எல்லாருக்கும் தெரியும். இரண்டு தோள்களிலும் ரெண்டு மலாயத்துமார்கள் இருந்து கூட நன்மையும் தீமையெல்லாம் எழுதி கொண்டு நிறைய படிச்சிருப்போம். கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா இங்க விசேஷமா சொல்றான், உங்களுடைய ரஹம நீங்க எப்படி பேணுகிறீர்கள், அதாவது உங்களுடைய இரத்த பந்தங்களை கொண்ட இந்த குடும்ப அமைப்பை, இந்த குடும்ப கட்டமைப்பை எப்படி பேணுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான்? கூர்ந்து கவனிக்கிறான், கண்காணிக்கிறான். ஆக தனி மனிதனாக மாத்திரம் நம்மை கண்காணிக்கவில்லை, ஒரு குடும்ப அமைப்புல நம்முடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறான்.
ஒரு குடும்பஸ்தனாக நம்மளை வைத்து பார்த்து கண்காணிக்கிறான். குடும்பத்தில் நான் தலைவனா, எப்படி அவனுடைய பொறுப்பை நிவர்த்தி செய்கிறானா? குடும்ப தலைவியா அவருடைய பொறுப்பை நிவர்த்தி செய்கிறாளா? தம்பியா, தங்கையா, அண்ணனா, இவங்க எல்லோரையும் பார்க்குறான். குடும்ப அமைப்பில் எப்படி செயல்படுறான், அது தனிப்பட்ட ஸ்பெஷலாக கண்காணிக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதான் இந்த இடத்துல திருப்பி சொல்லிக்க, இன்னல்லாஹ் அலைக்கும் ரஹீபா. அல்லாஹ் கண்காணிச்சிருக்கிறான், கவனமா இருந்துக்குங்க. உங்களோட ரஹம ஒழுங்கா பேணுங்க, உங்க குடும்பத்தை ஒழுங்கா பேணுங்க, ரத்த பந்தங்களை ஒழுங்கா பேணி கொள்ளுங்கள். இஸ்லாத்துல இந்த குடும்ப கட்டமைப்பு இருக்கு பாருங்க, மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு குடும்ப கட்டமைப்பு சரியாக இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஜமாத் கரெக்டா இருக்கும். ஒரு ஜமாத் கரெக்டா இருந்தா தான் அங்கே இஸ்லாமே இருக்கும். ஜமாத்லனா இஸ்லாம் லா இஸ்லாம இல்லாபி ஜமாத்தி என்று உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. இஸ்லாம் இல்லை, எங்க ஜமாத்தி இல்லைன்னு சொன்னான். அதனால குடும்ப கட்டமைப்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனா சமீப காலமாக பார்க்கிறோம், இந்த குடும்ப கட்டமைப்பு சிதைந்து கொண்டே வருகிறது பல்வேறு காரணங்களால. அதுவும் குறிப்பாக இந்த 2000 கிட்டுமாங்க, 2000 அப்புறம் பிறந்த குழந்தைகள். இந்த 2000 கிட்டுகள் அவங்களுடைய நடவடிக்கைகளும் பழக்கங்களையும் அவங்களுடைய ஆட்டிடியூடையும் பார்க்கும்போது குடும்ப கட்டமைப்பு என்ன எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. என்னன்னா சொல்றாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, பெண் பிள்ளைகள் எப்படி வளர்த்த ஒரு காலத்துல எப்படி வளர்க்கப்பட்டார்கள். இப்போ பெண் பிள்ளைகளை பற்றி நம்ம அது ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக, கல்லூரி பேராசிரியராக நான் அனுபவித்தது, அந்த மாணவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு இந்த காலத்துல பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கல்லூரியில் கூடிய பெண்கள் கூட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கேள்வி பண்றாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா ஐய அப்படின்னு சொல்லி இழிவா பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அது எப்படி, எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? பாய் ஃப்ரெண்ட், அதுலேயும் உங்களுடைய லவ்வருக்கு அப்புறம் கொஞ்சம் நிச்சயம் ரெண்டு தரப்புலையும் பெரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஃபியான்சினா அவங்க என்ன செய்யுது, அவங்க ரெண்டு தரப்பும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லாட்டினா ஒரு லவ்வர் பாய் ஃப்ரெண்டாக இருப்பார். அது மாத்திரம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுலேயும் ஆண்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் டூர் போகிறது, வர்றது, அங்கே சுற்றுறது, இத்துறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, கும்பலாக போகிறது, இந்த மாதிரி. அதில் பெஸ்டின்னு ஒரு குரூப் ஒருத்தனை வச்சுருப்பான். அந்த பெஸ்டி யார் தெரியுமா? பாய் ஃப்ரெண்ட் இல்லாத போது இவர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட் இல்லாத போது இவர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற உரிமைகள் சில நேரங்களில் இந்த பெஸ்டிக்கும் கொடுக்கப்படும். லாங் டிரைவ் எல்லாம் போவாங்க. லாங் டிரைவ்னா தெரியும்ல, சமீப காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வர்றது, ரொம்ப தூரம் எல்லாத்தையும் விட்டு அதிக தூரம் பயணிட்டு தான் திரும்பி வருவாங்க. அது பெஸ்டீஸ். அவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அதாவது வசதிக்கேற்ற ஃப்ரெண்டாக அவன் போய் டீ வாங்கிட்டு போனால் வாங்கிட்டு வருவான், எனக்கு இந்த பொருள் வேணும்னா உடனே வாங்கிட்டு வருவான், டேய் இங்கே நெல் எனக்கு பாதுகாப்பாருன்னு இருப்பான். சொல்கிற பேச்செல்லாம் கேட்கறதுக்குன்னு ஒரு கிறுக்கன், ஒரு பைத்தியக்கார ஃப்ரெண்டு அவன் ஒருத்தர் இருப்பான். இது போக அங்கங்கே ஃப்ரெண்டு, ஏதாவது ஒரு வேலைகள் இருந்தால் அந்த வேலை அந்த சம்மந்தமான ஃப்ரெண்டு. என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு, என்னுடைய டீம் ஃப்ரெண்டு, காலேஜில் இவங்க ஏதாவது கேம் விளாண்டுருப்பாங்க, அந்த கேமில் ஒரு டீம் இருப்பாங்க, டீம் ஃப்ரெண்டு. என்ன எந்தெந்த வகையில் ஆண்களுடைய தொடர்புகளை பல்வேறு பெயர்களை சொல்லி அழைத்து அதை நியாயப்படுத்தி வைத்துக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் ஆண்களை தொடர்புகளை வச்சுக்கிறாங்க. யாரு? இந்த 2000 கிட், 2000 பிறந்த குழந்தைகள். ரொம்ப வசதி. இதை 90s கிட் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியாது. 90 பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அதிகமாக. அவங்க இவங்களை பார்த்து, இந்த ஆண்களை பார்த்து 90s பிறந்தா பாருங்க பையங்க, அவங்க பொறாமைப்பட்டு பேசுறாங்க. டே நீங்கெல்லாம் வாழ்றீங்கடா சொல்றான். உங்களுக்கு என்னப்பா, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பொண்ணு கிடைச்சிடுறா, ஒன்று ஃப்ரெண்டாக கிடைச்சிருப்பா, இல்லைன்னா பெஸ்டியாக போய் உட்காந்துக்குவான், இல்லையா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸாக போய் உட்காந்துக்குவான். ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஒரு பெண்ணை உங்களால் ஈஸியாக அணுக முடியுது. 90s பிறந்த எங்களாலாம் அதில் அப்படிலாம் முடியலை. 90s விடுங்க, எங்கள் வயசில் பிறந்தாங்க பாருங்க, 60s 70s 60 70களில், இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இப்படிலாம் ஒரு காலம் வரும்னு கற்பனையில கூட நாங்கள் நினைக்கல. வந்துருச்சு, கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. மிகப்பெரிய ஒரு பிரளயம் போல வந்துகிட்டு இருக்கு. இதுல நம்முடைய பெண் பிள்ளைகளும் இந்த மாதிரியான ஒரு கல்லூரிகள்ல, அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் உடைய கண்ட்ரோல் இல்லாத, மேனேஜ்மெண்ட் சரியான கண்ட்ரோல் இல்லாத ஒரு கல்லூரிகளில் போனால் அவங்களோட நிலைமை தான் இருக்குது. வேறையே சொல்லுவோமே, எம்சிசிலையோ இல்லை இங்கே எத்திராஜ்லையோ போனால், என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? ஐய, முதல்ல லேடி லோ காலேஜில் போனால் அவங்க பேசிக்கிறாங்க, ஓப்பனாக பேசிக்கிறாங்க. இவ்வளோ பாய் ஃப்ரெண்ட், அது அவருடைய பாய் ஃப்ரெண்ட் இவன், இப்படிலாம் சொல்லிக்குவாங்க. சொல்லிட்டு
இதுவா இது இன்னும் தேராத கேஸ், பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. பெண்கள் மத்தியில் இந்த அளவிற்கு இப்போ இவங்கெல்லாம் என்ன குடும்பத்தை நடத்தி என்ன குப்பை கொட்ட போறாங்கன்னு தெரியல. குடும்ப அமைப்புன்னு உங்கள்கிட்ட இருக்குமா? இவங்ககிட்ட இத்தனை ஆண்களோட வாழ்க்கையில இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் எப்படி ஒரு குடும்ப பெண்ணா இருக்க முடியும்? சரி, இது பெண்களை மட்டும் குத்த சொல்லிட்டு போறீங்களே, ஆண்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமே. ஏன்னா இவ சொல்றா பாருங்க, பெஸ்டி, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ், பாய் ஃப்ரெண்டு, ஃபியான்சி, இவங்கெல்லாம் யாரு? இவங்க ஆம்பளைங்க தானே. இந்த அளவுக்கு பெண்கள் வடிகட்டு போறதுக்கு ரொம்ப அழகா ஒத்துழைக்கிறவன் யாரு? ஆம்பளையாத்தான் இருக்கான். இவனும் வழிகட்டு போறான். இத்தனை இந்த ஆண் வந்து பல ரூபம், தசாவதாரம் மாதிரி பல அவதாரம் எடுக்கிறான். அவன் எப்படி அவதாரம் எடுக்கிறான்? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவதாரம் எடுக்கிறான், பெஸ்டின்னு அவதாரம் எடுக்கிறான், ஃப்ரெண்டுன்னு அவதாரம் எடுக்கிறான், ஃப்ரெண்ட் ஆஃப் கன்வீனியன்ஸ் அவதாரம் எடுக்கிறான், பாய் ஃப்ரெண்டுங்கிற பல ரூபங்கள் இருப்பான். ஒருத்தனுக்கு பாய் ஃப்ரெண்டா இருப்பான், இன்னொரு பெண்ணுக்கு பெஸ்டியா இருப்பான். இவனும் லேஸ்பட்டவன் கிடையாது. இவன் வந்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துவான்? அதனால தான் இப்போ இந்த குடும்ப அமைப்புகள் உருவாகிறத நிறைய சிக்கல்கள் இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில், பேர்கள் சொல்ல விரும்பலை, அங்கே என்னன்னா ஒரு கமிட்டியே ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதில் என்னோட நண்பர் கூட தெரிஞ்சவர் கூட இருக்கிறார். எதுக்காகப்பா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க சொன்னால், இல்லை சமீப காலமாக தலாக்கை விட குலா அதிகமாகிடுச்சு, இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண வந்து ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும். அதனால இந்த கமிட்டிலாம் நாங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். உலகத்தில் ரம்ஜான் மாதத்தை கொண்டாடுறதுக்கு கமிட்டி வச்சோம், என்ன ஸ்போர்ட்ஸ்லாம் நடத்துறதுக்கு எல்லாம் கமிட்டி வச்சுருந்தோம், பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதுக்கு கமிட்டி வச்சுருந்தோம். நம்மளோட நிலைமை எவ்வளோ கேவலமாயிருச்சு பாருங்க. குலாவை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு கமிட்டி தேவைப்படுது. இப்போ பெண்களை இவன் வேணாம் பிடிக்கல போ சாதாரணமாக சொல்லிட்டு போயிடறாங்க. இவன் இல்லாட்டினா என்ன, எனக்கு வேற ஃப்ரெண்ட் இருக்கான், நடக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த வியாதி அங்க சுத்தி இங்க சுத்தி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சாங்கிற மாதிரி இப்போ எல்லா இடத்தையும் போய் இப்போ எங்க வந்திருக்கு, நம்ம சமுதாயத்துல நுழைஞ்சு வந்துட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம வீட்டில் வரல, நம்ம சுற்றங்களை வரலன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தைரியத்தில் இருக்கிறோம். அப்படி இல்லை, ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்குது. ஏன்னா இவர்கள் கூட தான் நம்ம பிள்ளைங்க சேர்ந்து படிக்கிறாங்க. நம்மை விட அதிகமான நேரம் இவர்கள் கூட தான் கழிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிற குடும்பங்கள்லாம் கண் முன்னாடி சிதைந்து போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். நல்லா தான் இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா இவன் பிடிக்கல அவன் சரியில்லை, விலகி போகிறாங்க, தடுமாற்றங்கள் ஏற்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள், பிரிஞ்சு போயிடுறாங்க. பார்க்குறோமா இல்லையா? நல்லா இருந்த குடும்பம் சைத்தான் வந்து உள்ள அப்படியே கழிச்சு விட்டான்றான். சைத்தான் வரலை, சைத்தானை காசு கொடுத்து நாம தான் வாங்கி தூக்கி கொண்டாந்து நடு வீட்டில் வச்சு மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? நான் எந்த சைத்தானை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை வியாதியையும் வீட்டுக்குள்ள கூட பரப்பக்கூடிய இந்த சைத்தான் டெலிவிஷன். உண்டா இல்லையாங்க? டெலிவிஷன்ல பாருங்க, டெலிவிஷன் இல்லாத வீடு இருக்கா எங்கேயாவது? ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப குறைவு தான். என் வீட்டில் 15 வருஷமா டெலிவிஷன் இல்லை. 15-16 வருஷமாக சென்னைக்கு வந்ததுலேருந்து டெலிவிஷன் வைக்கக்கூடாது, டிவி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியே ஒரு பிரச்சனை. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப பழகி போய் குடும்பத்தாருடன் நாம் கழிக்கும் நேரம் அதிகமாயிடுச்சு. கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கும் குழந்தைகளோட பேசிக்கிறதுக்கும் உங்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும் நேரம் அதிகமாயிடுச்சு. இந்த டிவி முதல்ல உங்களுடைய நேரத்தை திருடுதுங்க. எப்போ உட்காந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது, உங்களோட டைம் போயிடுச்சு. உங்களோட குடும்பத்தோட உங்கள் குழந்தையோட பிரச்சனையை கேட்க நேரத்தை எங்கே செலவழிக்கிறீங்க? டிவிட்ட செலவழிக்கிறீங்க. சரி, அந்த நேரமாக உருப்படியாக போகுதா? மெகா சீரியல் பார்க்குற பொம்பளைங்க ஆம்பளைங்க, அது குறிப்பாக கிழவிகள் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு குடும்பத்தில் டிஸ்கஷன் வேற, அவன் கூட ஓடி போயிட்டானே, அது எப்படின்ற அடுத்தது அதெல்லாம் சேர்ந்துருவான். யார் அவன் அப்படின்னு பார்த்தா டிவியில் வரக்கூடிய இது கேரக்டர் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அதில் இன்வால்மெண்ட். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சீரியல் இருக்கா? எந்த சீரியலும் எடுத்துங்க, இவன் கூட அவன் போனது, அவன் கூட இவன் போனது, அந்த கள்ள தொடர்பு, கள்ள உறவுகள் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் இந்த அசிங்கம்லாம் காமிச்சிட்டு அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ற மாதிரி காமிப்பான். இதுதான் டிவியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீரியல்லையும் அடிப்படை கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நல்லா டிஆர்பி ஏற்றி கொடுக்குது அவனுக்கு. அதையும் கொடுமை. ஒருத்தர் சீரியல் எடுக்கிறாரு, அருமையா டிஆர்பி ஏறிடுச்சு, மக்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த சீரியலுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி 2 பேரும் வந்து குடும்பத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மனைவி ரொம்ப நல்லவ, கணவன் வந்து பல தொடர்புகள், பல கெட்ட பழக்கங்கள், அவனுக்கு நிறைய இது வந்து ரொம்ப ஊர் சுத்துறான், என்ன அநியாயம் பண்றான். மனைவி கணவனுக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. கடைசியில் சொல்லி கடைசியில் அவன் திருந்தி ஒன்று சேர்றான். அந்த சீரியல் முடியணும்.
அடுத்த எபிசோட்ல 2 பேரும் ஒன்று சேர்ந்து மன்னிப்பு கேட்டு எல்லாரும் சீரியல் முடிய போகுது. அப்போ இந்த சேனல் ஓனர் கூப்பிட்டு அந்த டைரக்டர் சொல்றாரு, என்னப்பா நீ பாட்டு சீரியல் முடிச்சுட்ட, டாப்ல போயிட்டு இருக்குப்பா, டிஆர்பி ஏறிடுச்சு, எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க, அப்படியே இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுன. அடுத்த சீரியல் முடிய போகும்போது ஒரு கதையை கொண்டாடுறான். என்ன தெரியுமா? அந்த மனைவியுடைய பழைய லவ்வர் வந்துடுறான். என்னடா இது ஒரு கணவனை காமிச்சிங்க, டேமேஜ் பண்ணீங்க, இப்போ மனைவியை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உனக்கு என்ன தேவை? சீரியல் கண்டினியூ பண்ணணும், அதே சுவராசியோட போகணும், அவ்வளோதானே. இது வரலும் கணவனை கெட்டவனா காமிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மனைவியை கெட்டவளா காமிச்சு, அவ திரும்பி வந்து மறுபடியும் சேர்ந்து, என்னங்க இது? என்ன எதை காமிக்கிறான்? நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? குடும்பத்தோட உட்காந்து பார்க்குறோம். சினிமா இது சொல்றாரு ஒருத்தர், இது டிவியில் என் பிள்ளைங்கெல்லாம் சினிமாலாம் பார்க்கறது இல்லைங்க, ரொம்ப சீரியல் தான் பார்க்க. இருக்கிறதுலே பெரிய செய்தானே தானே சீரியல் தான் பார்ப்போம். நியூஸ் மட்டும் தாங்க பார்ப்போம். அது பொய், நமக்கு தெரியும். நியூஸ் மட்டுமா பார்க்குறாங்க? நம்ம மெல்ல நவந்த பிறகு என்னென்னமோ பார்ப்பாங்க, உண்டா இல்லையா? மூணாவது, இது ரொம்ப வெட்கத்தையே இல்லாமல் படுது குடும்பத்தில். அம்மா அப்பா பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த அவங்க கண்டவனை பிடிச்சிட்டு ஓடுற காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க கூட சேர்ந்து சினிமா பாடல்களையும் அதில் இருக்கக்கூடிய காதல் காட்சிகளையும் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் சிந்திக்கவே முடியாத ஒரு ஒரு காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாது. அம்மா அப்பாவோட சேர்ந்தெல்லாம் பார்க்க முடியாது. அம்மா அப்பா பிள்ளைங்க இவங்களுடைய தாத்தா பாட்டி 3 ஜெனரேஷன் உட்காந்து இந்த காட்சிகள்லாம் பார்க்குது. வெட்கமே போயிடுச்சு. இப்போ பாருங்க எந்த மாதிரி கலாச்சாரம். கணவன் மனைவியை வந்து வாடா போடா வாடி போடின்னு பேசக்கூடிய கலாச்சாரம் இப்போ அப்படிதானே இருக்குது. என்னடா அப்படின்னு பேசுறா, அவ என்னடி அப்படின்றான். இது சகஜமா ஆண் பெண்கள் மத்தியில ஒரு இதான் சமத்துவத்தை கொண்டாடுறாங்களாம். இது பெண் உரிமையை வந்து நிலைநாட்டுறாங்களாம், சொல்லி தர்றான். இப்படிதான் பல காட்சிகள் சினிமாவிலையும் காமிக்கிறான், டிவிலையும் காமிக்கிறான். இதை எல்லோரும் மக்கள் ரசிச்சு பார்க்குறாங்க. இப்போ வரக்கூடிய கலாச்சாரம் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு, கண் கூடவும் பார்க்க முடியுது. காலேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கிறாங்க. அதில் மறு பேச்சுக்கு இடம் இல்லை, நடக்குது. என்ன செய்ய போறோம் நம்ம? இவ்வளவு தூரத்து குடும்ப அமைப்புகளை சிதைச்சு. இப்போ நீங்க நினைக்கலாம் இது என்ன தப்பு இருக்குன்னு. வாடா போடா வாடி போடிங்கிறது அரபு மொழியிலையோ அல்லது இங்கிலீஷ்லையோலாம் கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். கால அப்படிங்கிறது சொன்னான் எல்லாத்துக்கும் காலை தான். கால அபுலஹப்னா அபுலஹப் சொன்னான்னு சொல்லுவோம். கால ரசூல்லானா ரசூல் சொன்னார்கள்னு சொல்லுவோம். நம்ம தான் தமிழில் மாற்றிக்குவோம் ஒழிய எல்லாத்துக்குமே காலை தான். இப்போ அந்த மொழி வழக்கில் இந்த வாடா போடா வாடி போடிங்கிற பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழில் பொறுத்த மட்டும் அது ரொம்ப காலகாலமாக ஒருத்தர் மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு சொல்கிறது. இங்கெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்னு சொன்னால் திருநெல்வேலிக்காரனுக்கு கோவம் வந்துடும். திருநெல்வேலிக்காரன் சொல்லலாம், என்ன சொன்னார்னு மரியாதை எல்லாம் பேசுகிறார், சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுங்கன்றார். சொன்னாருங்கிறதே பன்மை தான், அதில் சொன்னார்கள்னு சேர்க்கணும் அவங்களுக்கு. இல்லைன்னா மரியாதை குறைவாக நினைப்பாங்க அவங்க. அந்த மாதிரி தமிழ் மொழியில் நமக்கு ஒரு வழக்கு இருக்குது. இப்போ அந்த மொழியுடைய அமைப்பை கூட என்ன செஞ்சிட்டோம், செதுச்சிட்டோம். வாடா போடா சாதாரணமாக எல்லோரும் பெண் வந்து சம்பாதிக்கணும், பெண் வந்து பொருளாதார சுதந்திரம் வேணும், அதோட சொல்லி விட்டுறான். பெண் உரிமையை பேசுகிறான், பெண்ணியத்தை பற்றி பேசுகிறான். பெண்களுக்கு சுதந்திரமா? எது சுதந்திரம்? எவனோ ஒரு 3வது மனுஷன், ஒரு பாஸ், அவன்கிட்ட காசு வாங்குறோம், சம்பளம் வாங்குறோம் காரணத்துக்காக அவன் விருப்பப்படி இவன் வாழ்க்கையை அமைச்சுக்குவான். அவன் கூப்பிட்ற நேரத்தில் போகணும், அங்கே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கணும், அவனுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும். அவன் விருப்பப்படி அவன் குழந்தைய பெற்றுக்க முடியும். இல்லை எங்கள் இப்போ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இப்போ ப்ரெக்னன்சி வந்தால் ரொம்ப பிரச்சனை வந்துடும், அதனால குழந்தை பிறப்பை தள்ளி போடுவோம் சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க, உண்டா இல்லையா? ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேலே வேணான்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன் வேணாம்? இத்தனை குழந்தைய பெற்றாங்க, ஏன்னு சொன்னால் நம்மளை வச்சு சமாளிக்க முடியாது. இந்த ஒரு குழந்தைய வேலைக்காரமாக வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கும் வேலைக்கு போயாச்சு, அவளும் வேலைக்கு போயாச்சு. வேலைக்கார அம்மாவை தான் குழந்தை வளர்க்குது. அது எப்படி மார்க்கத்தை சொல்லி கொடுத்து எப்படி தர்த்தீபோட வளர்த்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. எப்படிங்க வளரும்? நம்முடைய கண்காணிப்பில் நம்ம குழந்தை வளர்க்கப்படுறதில்ல. குழந்தை பிறக்கிறதே நிறைய குடும்பத்தை பார்த்தேன், முஸ்லீம் குடும்பத்திலே பார்த்தேன். எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அல்லாஹ் ஏன் பெற்றுக்கொண்டேனே, அல்லாஹ்வோட பாட்டி பர்க்கத்து, அல்லாஹ் கொடுத்தா பார்த்துக்குவோம். அல்லாஹ் இவ்வளோதான் வச்சிருக்கிறான். இப்படிலாம் பதில் அல்லாஹ்லாம் வைக்கல. கரெக்டாக எல்லாருக்கும் சொன்ன மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்குதோ அப்படிலாம் கிடையாது. இவங்களாம் செட்டப் பண்ணிக்கிட்டே தான் எல்லாத்தையும். ஆனால் நம்ம இப்படி சொல்கிறாங்க, நம்ம தப்பாக நினச்சிருவோம். நம்ம தாடி கீடியை பார்த்து இப்படி ஒரு பதில் சொல்லுவாங்க, அல்லாவோட நாட்டம் இருந்தால் பிறக்கும். அங்கடியம்மா நீங்களும் நாட்டம், உங்களுக்கு நாட்டம் வரும்ல, உங்கள் பொறுப்புலாம் நல்லா விட்டுருக்க அந்த வேலையை. அல்லாவோட நாட்டம் மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. ஆனால் குழந்தைகள் பெற்றுக்கிறது இல்லை. இதனால வேற பல உறவுகள் காணாமலே போயிருச்சு.
ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குது, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சித்தி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் கிடையாது. இந்த உறவே இல்லை, இருக்காது இனிமேல். சில வீட்டில் ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான், அவங்களுக்கு சித்தி சித்தப்பா எதுவுமே ஒண்ணுமே இல்லைங்க, அந்த உறவுகளே கிடையாதுங்க. வருங்கால கூட அடுத்த ஜெனரேஷன் போய் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய குடும்ப அமைப்பு, பலருடைய அன்பு நேசத்தோட நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கை இங்கே உடம்பு சோரியம் இல்லாமல் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பரம்பரையாக வரும், கூட்டமே வரும். சித்தி வந்திருக்காங்க, உங்களுடைய பெரியப்பா வந்திருக்காங்க, பெரியப்பா பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, சித்தப்பா பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, எல்லாம் வந்து பார்க்க வருவாங்க. அதுவே போதும், மருந்த தேவையில குணமாக எந்திரிச்சு வந்துருவான். எல்லாரையும் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்போ என்ன யார் வருவாங்க? டாக்டர் வருவாங்க, நர்ஸ் வருவாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க. இதுதான் நிலைமை. குடும்ப அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைந்து கொண்டே வருகிறது. அதில் குறிப்பாக முஸ்லீம்களாகிய நாம் ரொம்ப ரொம்ப கவனத்தில் இருக்கணும். இதுக்கு என்ன சொல்கிறாங்க சொன்னால், பெண்ணியம் பேசுகிறாங்க. முக்கியமாக குடும்பம்னு சொன்னால் ஒரு தலைவன், இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப அமைப்பில் ஒரு தலைவன் இருப்பார். அவர் யார்? அந்த குடும்பத்தின் கணவனுக்கு மனைவிக்கு கணவனாகவும் பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் யார் இருக்காரோ அவர் தான் அந்த குடும்பத்துடைய தலைவராக இருப்பார். இது அல்லாஹ் நியமித்த ஒரு தலைமை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்த ஒரு தலைமை. அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிங்க, ரசூலுக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கான தலைவர்களுக்கும் நீ கீழ்ப்படிங்க. நமக்கான தலைவர்கள் யார்? நம்ம இயக்கத்தில் தலைவர் வச்சுக்கிறோம், ஒரு ஜமாத்தில் தலைவர், இதெல்லாம் நம்ம உருவாக்கின தலைமை. ஆனால் அல்லாஹ் ரசூல் உருவாக்கி கொடுத்த தலைமை யாரு? குடும்ப தலைவர், நம்முடைய அப்பா. நாம நம்முடைய கணவன், நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம தலைவர் இல்லையா? அந்த தலைமைக்கு கீழ்படுகிற அந்த பண்பாடே குறைஞ்சு போச்சு, இல்லாம போயிடுச்சு. மனைவிகள்லாம் இப்போ கீழ்படுகிறதுல கேட்டால் பெண்ணியம் பேசுறாங்க, பெண் உரிமைன்னு சொல்றாங்க, கீழ்படியக்கூட சமையல் பண்ண வேணாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு 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 ஆலிம் தான், அறிஞர் தான், ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சார்ந்த ஒரு அறிஞர் பெண்களை குஷிப்படுத்துறதுக்காக பேசுறாரு. நீங்க வீட்டில் சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இஸ்லாம் உங்க மேல கடமை எல்லாம் ஒன்றும் ஆக்கலை, குடும்பத்தில் நீங்க சமைச்சு அதெல்லாம் கணவனுடைய பொறுப்பு. சம்பாரிச்சு கொண்டாந்து வீட்டில் தோசை இட்லியாவே ஆக்கி கொடுப்பானா? சமைக்கிறதுக்குள்ளான காசு கொடுப்பாங்க. இது எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு தெரியல. எத்தனை ஹதீஸ்களை காமிக்கலாம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருவாங்க, ஆயிஷா கேட்பாங்க, ஆயிஷாவே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா? இல்லை இந்த மாதிரி இருக்குங்க, இல்லை ஒன்றும் இல்லைங்க பதில் வரும் இல்லையா? வீட்டில் 3 நாள் வந்து அடுப்பெரியாமல் இருந்திருக்குங்கிறலாம் வந்திருக்கு. யார்? ரசூலுல்லாஹ் தான் போட்டு சமைச்சிட்டு இருப்பாரா? என்னைக்காவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் வந்து யார் ரசூலுல்லாஹ் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? கேட்டதே கிடையாது. எத்தனை சஹாபாக்கள், சின்ன உதாரணம் சொல்றேங்க இல்லைங்களேன், சஹாபாக்கள் மத்தியிலும் எப்படிதான் இருந்துச்சு. வீட்டில் எதுவுமே, வீட்டில் மனைவி வீட்டை கேட்குற உமர் அவர்கள், இதை சாப்பிட இருக்கா? ஒன்றும் இல்லை, இவருக்கு பயங்கரமான பசி, சரி வாங்க நான் வந்து மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டு வர சொல்லி, மஸ்ஜித் நபவிக்கு போனால் ஏதாவது சதகா வந்திருக்கும், நமக்கு எதாவது கிடைக்கும் ஐடியாவில் வர்றாங்க. வர்ற வழியில் அபூபக்கர் வர்றாரு. என்ன ஆச்சு? அவரும் இதே நிலைமை, அவருக்கு வீட்டில் பசி, ஒன்றும் இல்லை, வந்திருக்காரு. மஸ்ஜித் நபவியை பார்த்து போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்க. என்ன ஆச்சு? மஸ்ஜித் நபவியிலே ஒன்றும் வரல, நானும் இதுக்கு தான் வந்தேன். சரி வாங்க, ஒரு சஹாபி இருக்காரு, ஒரு அன்சாரி சஹாபி ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி சொன்னா, ரொம்ப வசதியானவர், எப்பவும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரச்சனை அவர் தான் அணுகுவார். அவர் பேர் எனக்கு சட்டுன்னு மறந்து போச்சு. அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வீட்டுக்கு போனவுடனே சுவாரஸ்யமான விஷயம் அது. அவர் வீட்டுக்கு போனவுடனே சில அந்த அவங்க மனைவியை பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது டாபிக் விட்டு போவேணா. போன உடனே அவர் வந்துடுறாரு. வந்த உடனே ரசூலுல்லாஹ் பார்க்குறோம், என்ன விஷயம், உங்களை பார்க்க வந்திருக்கோம். சரி என்ன செய்ய போகிறீங்க? ஒரு ஆடு அறுத்து சாப்பாடு போட்டுருவோம் அப்படின்ட்டு உடனே என்ன செய்கிறாரு? ஆடு அறுத்து தன் மனைவியை அழைத்து சமைச்சு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடு. எத்தனை ஹதீஸ்கள் காமிக்கலாம், மனைவியை அழைத்து சமைச்சு கொடு. ரசூலுல்லாஹ் கேட்கணும் ஆயிஷாட்ட, நம்ம ஆடு அறுத்தமே என்ன பண்ணீங்க? எல்லாம் கொடுத்தாச்சு, நமக்காக வீட்டில் ஒரு சப்பதா இருக்கு, சமைக்க போகிறேன். வீட்டில் சமைச்சு கொடுக்கறதுங்கிறது சாதாரணமாக இருந்த விஷயம், அது ஒன்றும் கெட்ட பழக்கம் இல்லைங்க. வெளியில் வேலைக்கு போய் எவனோ ஒரு 3வது மனுஷன்கிட்ட போய் வேலை பார்த்து, அவனுக்காக காலில் இருந்து சாயந்தரம் இருந்து, அவன் விருப்பப்படி லீவ் எடுத்து, அவன் விருப்பப்படி குழந்தைய பெற்றுக்கிட்டு, குழந்தைய பெற்றது கூட சாதாரண ஒரு பிரைவேட் இதில் வேலை பார்த்தா மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்க மாட்டான், அவ்வளோ இஷ்டப்படி குழந்தை பெற்றுக்க முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இப்படி இருக்கிறது சுதந்திர வாழ்க்கையா? தன்னுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய பிள்ளைங்களுக்காக வீட்டில் இருந்து சமைச்சு போடக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு அடிமை வாழ்க்கையா? எப்படிங்க அது?
யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி குடும்ப அமைப்பை சிதைவடை செய்யக்கூடிய பணிகள் ரொம்ப நடந்துருச்சு. இன்னைக்கு அந்த குடும்பங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, தடுமாறி போயிட்டு இருக்கு. நிறைய குலாக்கள், நிறைய தலாக்கள் உருவாகிட்டு இருக்கு. நம்ம இப்போ சுதாரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பெண்களை எப்படி அவர்கள் தடுமாற்றம் செய்கிறார்கள்ன்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, என்ன சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சமநிலையை கெடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், முதல்ல கணவன் மனைவிக்கு மாத்திரம்தான் பிரச்சனை உருவாக்குறாங்க. ஏன்னா ஷைத்தானுடைய பாலிசியில் அது ஒன்று. ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான செயல் என்னன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை உருவாக்குறது. அதற்கு அடுத்து விருப்பமான செயல் என்ன சொன்னால், 2 சகோதரர்கள் நம்பிக்கையாளர்கள் மத்தியில் சண்டை உருவாக்குறது. இது இந்த ஃபர்ஸ்ட் நிறைய உருவாக்குறாங்க. எப்படி? பெண்ணியம்ங்கிற பேரில், பெண் உரிமைங்கிற பேரில் அதை பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? எல்லா உழைப்பும் நீ தான் பண்ணுற, நீ தான் கஷ்டப்படுற, குடும்பத்தை பார்த்துக்கிற, சமைச்சு பிள்ளைகளுக்கு போடுற, குழந்தை பெற்றுக்கும் போது நீ தான் 10 மாதம் வலியை தாங்கி ரொம்ப சிரமப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிற, அதுக்கு பால் கொடுக்குற, இவ்வளோ பொறுப்பு உனக்கு இருக்கு. கனவு அந்த அந்த ஆம்பளைகளுக்கு தான் பொறுப்பு இருக்கா? ஃப்ரீயாக வர்றான், அவன் பாட்டுக்கு வந்து பாட்டு போயிட்டே இருக்கிறான், அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். சில ஆண்கள் பொறுப்பு இல்லாமல் வாழ்றாங்கிறது உண்மை. அதுவும் ஒரு காரணம் தான். பெண்கள் வந்து தடுமாறுறது முக்கியமான காரணத்தில் அது ஒன்று. பல ஆண்கள் பொறுப்பு இல்லாமல் வாழ்றாங்க. அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிர்வகிக்கிறது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களின் மீது ஆண்களை நிர்வாகிகளாக ஆக்கியிருக்கிறோம்னு சொல்றான். அது காரணம் சொல்றான். அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்கிறார், உங்களுக்காக செலவு செய்கிறார்கள். நமக்காக இன்னொருத்தர் பொருளாதாரத்தை ஏத்துக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதார சுதந்திரமா, பொருளாதார அடிமைத்தனமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதார சுதந்திரம். நம்ம போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்டவன்ட்ட போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவையான, இப்போ நம்ம குழந்தைகள் எடுத்துக்கோமே, அவருடைய பொருளாதார பிரச்சனை நம்ம பார்த்துக்கிறோம். ஃபீஸ் நம்ம கட்டிடுறோம், அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றோம், அவன் ஃப்ரீயாக இருக்கிறான். நம்ம நம்மளே சொல்லுவோம், உனக்கு என்னடா, நீ இந்த வயசில் உனக்கு பிரச்சனை இல்லை, சம்பாதிக்க போவார், அப்போதான் உனக்கு இந்த ப்ரெஷரை உணர்வை, அந்த கஷ்டத்தை உணர்வை அப்படின்னு நம்மளே சொல்கிறோம் இல்லையா? கஷ்டமே இல்லாமல் நோகாமல் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்கள் பொறுப்பேற்று செய்கிறார்கள். எதுவரையிலும் நீங்கள் 10 மாதம் சுமக்கிற வரல அந்த வலியை தாங்குறீங்க, அது கஷ்டமான வலி தான், அது நம்ம யாரும் மறுக்கிறது இல்லை. ஒரு தாய் தாங்கக்கூடிய வலி பெரிய வலி தான். அதுக்கப்புறம் பால் கொடுத்து வளர்க்குறார், அதுவும் கஷ்டமான வேலை தான், அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஆண்களும் பொறுப்பில் குறைவில்லைங்க. அவனுடைய வாழ்நாள் முழுக்க தேவையான அனைத்து பொருளாதாரத்துக்கு இவன் தான் உழைக்கிறான், இவன் தான் போய் சம்பாதிச்சுட்டு வர வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் இவன் பொறுப்பே இருக்கிறான். அதுவும் அது மாத்திரமா, இவனுடைய பொறுப்பு எதுவரையிலும் போகுது தெரியுமா? ரொம்ப பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. இவனுடைய பொறுப்பு மறுமையில கேள்வி கணக்கு வரையிலும் போகுது. பெண்ணுடைய பொறுப்பு குழந்தையை பெற்று போட்டுறான், 10 மாதம் கஷ்டப்படுறான், குழந்தை பெற்கிறான், பால் கொடுக்குறான், அவ்வளோதான். ஆனால் இவங்க எல்லோருக்கும் பொறுப்பு, மனைவியையும் குழந்தைக்கும் தேவையான பொறுப்பை மறுமையில கேள்வி கணக்கு வரையிலும் இவன் தாங்குறான். கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு யாரை பார்த்து சொல்றான்? குடும்ப தலைவனை பார்த்து சொல்றான். இப்போ நாம போய் நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்ம செஞ்ச நன்மை தீமைகளுக்கு கணக்கு கொடுத்து மறுமையில தப்பிக்கிறதுக்கே ததிங்கனத்தம் போடணும், தலையில நின்று தண்ணி குடிக்கணும் இல்லையா? இப்போ நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சேர்த்து, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லி ஆகணும். நம்ம உன் பையன் எப்படி தடுமாறி வழிகட்டு போனானே, நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான்ல, நம்ம பதில் சொல்லி ஆகணும். உன் மனைவி வந்து இஸ்லாமிய அடிப்படை வாழாமல் இஷ்டம் போல வாழ்ந்தால, நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பான். தொழுதாளா, நோன்பு நோட்டலா, கூர்ந்து கவனிச்சியா? உன் பையன் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்றானா, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சியா? அவன் பாட்டுக்கு மனப்போன போக்கில் வாழ்ந்தானே, இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா? இத்தனை கேள்விகளுக்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கோம். எல்லோரும் உங்கள் மனைவி, ஒரு குழந்தைகளாக அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போவாங்க. நாம நமக்காகவும் பேசியாகணும், நம் குடும்பத்தினருக்காகவும் பேசியாகணும். மறுமை நம்ம நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹ் முன்னாடி அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நிலையில எல்லோரும் அந்த இடத்த தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து பேசி உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம் எல்லாத்துக்கும் சேர்த்து. அது எவ்வளோ பெரிய பாரம் தெரியுமா? அந்த நிலைமையில நம்ம யோசிப்போம், இதுக்கு பேசாமல் ஒரு 10 மாதம் சுமந்து
குழந்தைய பெற்றுட்டு போயிருக்கலாம் இல்லையா? இவங்க எல்லாருக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இவங்க பண்ற அத்தனை தப்புக்கு நம்ம பொறுப்பேற்க வேண்டியிருக்கு. அதான் கூ அம்புசக்கும் வாஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொடுங்க எல்லாம் சொல்றான். அந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்புங்கிறத மனைவிகள் உணர்றதில்லை. இவரோட இந்த உலகத்துல படக்கூடிய சில கஷ்டங்களை காரணம் காமிச்சு, அதனால நீ தான் சிறந்தவ, அவன் சரியில்லை, கணவனுக்கு நீ கீழ்ப்படியணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அந்த கருத்தை வந்து விதைக்கிறாங்க. அந்த மோசமான கருத்தை விதைக்கிறாங்க. அந்த கருத்துக்கு அடிமையாகக்கூடிய சில பெண்கள் கணவனுக்கு எதிராக கலகம் செய்கிறாங்க. குடும்ப அமைப்பு சிதைஞ்சு போகுது. ஒரு தலைவனுக்கு எதிராக எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல. நம்ம தொழுகையில இமாம்னு ஒருத்தர் போறோமா இல்லையா? அந்த இமாம் இடத்துல எப்படி நடந்துக்கிறோம்? அவர் தப்பு பண்ணா கூட நம்ம மென்மையாக நடந்துக்கிறோம். இமாம் வந்து தொழுகை வைக்கிறாருங்க, தொழுகையில் சில தப்பு பண்ணிட்டாருங்க, அது குரான் போதில் சில தவறு பண்ணிட்டாரு, என்ன செய்வீங்க? யோ நிப்பாட்டியா, என்ன இமாம் நீ தப்பா ஓதிட்டு இருக்கேன்னு சத்தப்படுவீங்களா? மரியாதை குறைவா பேசுவீங்களா? இல்லை. சுப்ஹான் அல்லாஹ் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்தான் சுப்ஹான், குறைபாடுகளை விட்டும் பரிசுத்தமானவன் அல்லாஹ் தான். நம்மெல்லாம் குறைபாடு உள்ளவங்க, நீங்க தப்பா ஓதிட்டீங்கிறத நாசுக்கா சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு இமாமை கண்ணியப்படுத்தணும், மதிப்பளிக்கணும் சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. குடும்பத்துக்கு நம்ம தானே இமாம். ஒரு தலைவன் யாரு? ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்துக்கு இமாமா இருக்கிறான். முத்தகின இமாமான்னு துவா கேட்க சொல்றாங்களா இல்லையா? அந்த இமாமை எப்படி பேசுறாங்க யோசிச்சு பாருங்க. மனைவிமார்களே மரியாதை குறைவாக பேசினா குழந்தைகளுக்கு மத்தியில் அவருடைய மரியாதை காத்துல பறந்துகிட்டு இருக்கும். உண்டா இல்லையா? ஆக குழந்தைகள் இவங்களை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. அந்த மனைவி இந்த தகப்பனுக்கு எப்படி மரியாதை கொடுங்கிறத பார்த்து குழந்தைகள் அடுத்து பேசுறத வந்து நீங்க பார்க்கலாம், காட்சியை பார்க்கலாம், வீட்டிலேயே பார்க்கலாம் அந்த காட்சி. ஆக அவர்கள் உள்ளத்திலே மரியாதை குறைஞ்சு போச்சு. மரியாதை குறைவாக ஆண்களை பேசுறாங்க. ஏன்? ஒரு தலைவனை, ஒரு இமாமை எப்படி வழி நடத்தணும் தெரியல. அதனால தான் அல்லாஹ் நம்மளை துவா கேட்க சொல்றான். என்ன கேட்க சொல்றான்? எப்படி துவா கேட்க சொல்றான்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அயூனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கிவை, கூடவே முத்தகீன இமாம், முத்தகீன்களுக்கு என்னை இமாமாக ஆக்கிவை. தக்வா உடையவர்களுக்கு, அவர் தக்வா உடையவர்களாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவன் எப்படி வேணாலும் எதை வேணாலும் பார்த்து எப்படியா வளர்ந்து வந்துடுவான். ஆனால் நான் அவனை தக்வாவோட வந்துடுவானா? வரமாட்டான். ஆக ஒவ்வொரு குடும்ப தலைவனாகிய நமக்கும் குடும்பம் சிதைந்து போகாமல் இருப்பதற்கு, குடும்பம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகி போகாமல் இருப்பதற்கு அனைவரையும் தக்வா உடையவர்களாக உருவாக்கி பார்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. எல்லோரும் மீது நம்ம பழைய போட்டு பெண்கள் சரியில்லை, ஆண்கள் சரியில்லை, அவன் சரியில்லை, அதெல்லாம் இல்லை. நம்மளை தலைவனாக்கிட்டான், நம்ம தலைவனாக்கிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு குடும்ப தலைவனா ஒரு ஆணை தலைவனாக்கிட்டான், அவனுக்கு பொறுப்பு கொடுத்துட்டான். அந்த பொறுப்பு நம்ம இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பை ஒழுங்கா செய்யணும். நம்ம கொண்டாந்து ஷைத்தானை வீட்டுக்கு நடுவில் வைக்கக்கூடாது. அது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஒரு நாள் எடுத்து பாருங்க, கொஞ்சம் புரட்சி வரும், கொஞ்சம் கலகம் வரும், பிரச்சனை வரும், அப்புறம் அது பழகி போயிடும். ஒருவருக்கொருவர் அதிக நேரம் நீங்க செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். குடும்பத்துல உங்க உள்ளத்துல அந்யோன்யமும் அன்பும் நேசமும் அதிகமாகும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பான குடும்பமாக அமையும். இன்னொரு குட்டி சைத்தான் இருக்குது. எது? இந்த செல்போனு. அடுத்து உள்ள பாக்கெட்லேயே வந்து சைத்தான் எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு வழி இருக்குது. ஆனால் அது ஒரு சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ்னா, இதில் வந்து நீங்கள் பயானும் கேட்கலாம் உங்கள் விருப்பப்படி. இதில் என்ன செய்யலாம்? நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு தேவையான, இப்போ உதாரணம் யூடியூப்கே போனீங்கன்னு சொன்னால் எத்தனையோ லட்சக்கணக்கான பயான்கள் இருக்குது. இஸ்லாத்தை பற்றி பல்வேறு விஷயங்களுக்கு, ஒழுக்கமானங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் கூட மிகப்பெரிய சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் பற்றிலாம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த டிவியை பொறுத்த மட்டும் உங்களால் சேனலை தான் மாற்ற முடியுமோ ஒழிய அந்த சேனல்காரன் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமை மாற்ற முடியாது. அவன் உங்களை எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறானோ அப்படி தான் நடத்துவான். அதனால இந்த குடும்ப சிதைவுகளுக்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று இந்த டிவி. அதை கொஞ்சம் ஒழிச்சிடுங்க, அது இல்லாமல் பண்ணுங்க. ரெண்டாவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஒரு ஜமாத்துடன் சேர்ந்துருங்க. ஜமாத்துடன் இல்லாட்டினா இறாய்ஞ்சிட்டு போயிடுவான் ஷைத்தான் நம்மளை. அதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஜமாத்துடன் சேர்ந்துருக்கணும். ஒரு மக்தபுடன் நம்முடைய பிள்ளைங்களுக்கும் மனைவிகளுக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கணும். ஒரு பள்ளிவாசல், ஒரு ஜமாத்துங்கிற கூட ஒரு மக்தபு அல்லது ஒரு மதரசா, அவரோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அவருடைய கல்வியை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அவருடைய தக்வாவை நாம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு பொறுப்பாக இருக்கிறது. இதை பற்றிய கேள்வி மறுமை வரை இருக்கிறது. அதனால வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தெளிவான புரிதலை கொடுத்து நம்முடைய குடும்பத்தினரை சரியாக வழி நடத்தி சரியான பாதையில் அவர்கள் முத்தையன்களாக உருவாக்கி அவர்களை கொண்டு போய் சேர்த்து அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி நாமும் நரகத்திலிருந்து தப்பித்து
உள்ள இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தொந்தரவு புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.